வாங்க. ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? மண்ணுல ஒரு ஓரமா ஒரு விதை வந்து விழுந்துச்சாம். அத யாருமே கண்டுக்கவே இல்ல. நாள் போக்குல வெயிலாலயும், மழையாலயும் அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி, அது ஒரு அழகான செடியா வளர ஆரம்பிச்சதாம். அப்பவும் அத யாருமே கண்டுக்கலையாம். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து ஒரு பெரிய மரமா உருவாச்சாம். அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நிழல தேடி அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்தாங்களாம். அப்பதான் அந்த மரம் நெனச்சுச்சாம், நம்ம விதையா இருக்கும்போதும், செடியா இருக்கும்போதும் யாருமே நம்மள கண்டுக்கல. ஆனா இவ்ளோ பெரிய மரமானதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்மள தேடி வராங்களேன்னு பெருமைப்பட்டுக்கிச்சாம். இந்த குட்டி விதை இவ்ளோ பெரிய மரமான கதை தான் நம்மளுக்கும் பொருந்தும். எஸ்கே ப்ரோ கனா படத்துல சொல்லியிருப்பாரே, நம்ம ஜெயிக்கிறோம்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஜெயிச்சுட்டு சொல்லு எல்லாரும் உன் பின்னாடி வருவாங்கன்னு. அதே போல தான் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வச்சு மட்டுமே ஓடிக்கிட்டே இருங்க. இந்த விதை ஒண்ணும் அடுத்த நாளே மரமா மாறல. அதுக்கு நாட்கள் ஆச்சு, வருஷங்கள் ஆச்சு. அதே போல தான் நமக்கும். நாட்கள் ஆகலாம், வருஷங்கள் ஆகலாம். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்போம். அப்படின்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜோட இன்னைக்கு வீடியோவை எண்ட் பண்றேன். இது அனுவோடு பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு.